நான் மீண்டும் உங்களிடம் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறது ஒன்று தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் கூடிய மட்டும் நல்லா ப்ரெசென்ட் பண்ண முயற்சிக்கிறேன். எல்லாரும் ரசிக்க வேண்டும் என்பதே என் ஆசை. இரண்டாம் பகுதிக்கு போகலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணலாமா? தேங்க்யூ. போகலாம். 500 ரூபாய் நோட்டை தானம் செய்தானே, அந்த கர்வம் பிடித்தவனை பார்த்து தேவி அதிர்ச்சியுற்ற சிலை போல நின்றாள். அவனும் அவளை எதிர்பார்க்கவில்லை போலும். வியப்பின் அறிகுறியாக ஒற்றை புருவம் உயர்ந்தது. அழுத்தமான உதடுகள் லேசாக விரிய, "ஓ, நீயா?" என்றான் ஆச்சரியத்துடன். அவன் தனது வியப்பை வெகு சீக்கிரம் சமாளித்து கொண்டு விட்டான். லேசான சிரிப்புடன் அவளை மேலும் கீழும் பார்த்தான். "பரவாயில்ல, நான் சொன்னது மாதிரியே செஞ்சிருக்க. நல்ல சிலையாக தான் வாங்கியிருக்க. இப்போது உன்னை பார்க்குறவங்க அந்த பிச்சைக்கார பெண்ணின் சகோதரி என்று சொல்லவே மாட்டாங்க" என்றான் புன்னகையுடன். தேவியின் குழப்பம் சட்டென்று மறைந்தது. பழைய ஆத்திரம் தலை தூக்கியது. "உங்கள் பணம் பத்திரமா இருக்கு, நாளையே கொண்டு வந்து தரேன், பெற்றுக்கொள்ளுங்கள்" என்றாள் வெடுக்கென்று. அவனது புருவம் மீண்டும் மேல் எழும்பியது. "அந்த துடுக்கு அப்படியே இருக்கிறதே" என்று வியந்தான். "பரவாயில்ல பரவாயில்ல, அந்த பணத்தையே வச்சுக்க. பரிசு கொடுத்ததை திருப்பி வாங்கும் பழக்கம் எங்கள் பரம்பரைக்கே கிடையாது" என்று கர்வத்துடன் கூறினான். "அப்படித்தான் தெரிகிறது. அவனுடைய தம்பிதான் நிரூபித்து விட்டானே. காதலை கொடுத்தவன் திருப்பி பேர மறுத்து ஓடிவிட்டானே" என்று நினைத்தாள். "எதையும் இனாமாக பெற்றுக்கொள்ளும் வழக்கம் எங்களுக்கும் இல்லை" என்று அவன் குரலிலேயே சொல்லி காட்டினாள் தேவி. "ஓ, நல்ல பேசுறியே. உன் பேர் தேவி தானே? தேவிகா என்று அந்த பெண் அழைத்ததாக நினைவு இருக்கிறது. நீ வெறும் தேவியா அல்லது செந்தாமரை தேவி?" என்று தன்னையும் அறியாமல் பதில் கூறிவிட்டாள். உடனே நாக்கை கடித்து கொண்டாள். அவனது கேள்வியை மதித்து பதில் சொல்லிவிட்டாளே. "அழகான பெயர்" என்று மெச்சினான் அவன். "ஆமா, நான் சென்னையில் உன்னை பார்ப்பேன்னு நினைக்கல. நீ மதுரைவாசி இல்லை போல இருக்கிறதே. போன தடவை மதுரைக்கு போன போது அந்த பூக்கார பொண்ணை பார்த்தேன். நீ சென்னைக்கு சென்று விட்டதாக அவள் சொன்னாள். என்றாவது எங்காவது பார்க்க நேரலாம் என்று நினைத்தேன். ஆனால் நீயாக வருவாய் என்று நான் நினைக்கவே இல்லை. என்ன விஷயமாக வந்தாய்? என்னை பார்க்கத்தானா? இல்லை, என்ன இங்கு எதிர்பார்க்கவே இல்லை என்பது உன் முகத்திலே தெரிகிறதே. பின்ன இந்த வேலைக்காகவா? ஆனால் நீ விண்ணப்பம் கூட அனுப்பவில்லை போல இருக்கிறதே" என்று அவன் சரளமாக பேசிக்கொண்டே போனான். அவன் பேசுவதை பார்த்தால் தேவிக்கு பிரமிப்பாக இருந்தது. மதுரையில் இவ்வளவு அகந்தையோடு பேசியவனும் இவனும் ஒருவனா? இங்கே டெலிஃபோனில் கூட, டெலிஃபோன் என்றதும் கூடவே வந்த காரியம் நினைவு வந்தது. நான் என்று தயங்கினாள். "நீயே?" "நான் செல்வியின் சகோதரி" பட்டென்று உடைத்து விட்டாள் தேவி. மறு வினாடி தினகரனின் முகம் மாறியது. துணி கொண்டு துடைத்தால் போல சிரிப்பு அடியோடு மறைந்து போனது. "ஓஹோ" என்றான் கூர்மை பெற. "ஆமாம், நான் செல்வியின் சகோதரி தான். 2 நாளைக்கு முன்னே 2 தடவை டெலிஃபோன் கூட பண்ணினேனே. நினைவு இருக்கிறது. கூடவே உனக்கும் நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த வார்த்தையை கேட்டும் வெட்கமின்றி வந்தாயா?" என்ற இகழ்ச்சி குரலிலேயே வெளிப்பட்டது. "மறக்கும்படியான வார்த்தைகளை நீங்கள் பேசவில்லையே." உடனே மீண்டும் நாக்கை கடித்து கொண்டாள். "நாக்கே, பொறுமையாரு. முந்திரி கொட்டத்தனமாக பேசி காரியத்தை கெடுத்து விடாதே. இது முள்ளில் விழுந்த துணி, பொறுமையாகத்தான் எடுக்க வேண்டும்" என்று தனக்குள்ளே அறிவுரை கூறிக்கொண்டாள். "மறக்காதவள் ஏன் வந்த? பணம் வாங்கிட்டு போகிறதுக்கா? எவ்வளவு?" என்று அலட்சியமாக மேஜையின் இழுப்பறையை திறந்தான் அவன். "உங்கள் பணத்தை குப்பையில் போடுங்க" என்றாள் கொதிப்புடன். "ஓஹோ, பிகுவா? மிகவும் அதிக பணத்துக்கு அடி போடுறியா? பேராசைப்படாமல் கேளு, கேட்கும். எவ்வளவு வேணாலும் கேளு, கிடைக்கும்" என்றான் அவன் பழைய மாதிரியே. "உங்கள் பணத்தை குப்பையில் போடுங்கன்னு சொன்னேனே" என்று பல்லை கடித்தாள் தேவி. "உங்கள் பணத்தில் ஒரு பைசா கூட எங்களுக்கு வேண்டாம். என் தங்கையோட மானத்தை காப்பாற்ற ஊரறிய ஒரு மஞ்சள் கயிறு மட்டும் உங்கள் தம்பியை தர சொல்லுங்க, போதும்." அவன் இகழ்ச்சியாக சிரித்தான். "பரவாயில்ல, பெரிய திட்டத்துடன் தான் வந்திருக்கிறாய். ஊரறிய மஞ்சள் கயிறு என்றால் சொத்தில் பாதியில் அரை விலை, கால் விலை என்று விற்றாலும் 10 லட்சம் தேருமே. கெட்டிகாரிதான்." தேவியால் அந்த பேச்சை சகிக்க முடியவில்லை. "காது கேட்காதா உங்களுக்கு? திரும்ப திரும்ப உங்கள் சொத்து எங்களுக்கு வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறேனே, புரியலையா?
என் தங்கையின் வயிற்றை காப்பாற்றும் அளவுக்கு என்னால் சம்பாதிக்க முடியும். அதற்கு மேல் பட்டிலும் பொன்னிலும் எங்களுக்கு ஆசையே கிடையாது. ஆனால் நான் கேட்குறதெல்லாம் என் தங்கையோட மானத்தை காப்பாற்றுங்க, அப்படிதான் என்று கோபத்தில் தொடங்கி கெஞ்சலில் முடித்தாள் தேவி. நன்றாக வாதாடுகிறாய். வக்கீலுக்கு படித்திருக்கலாம். என்ன செய்வது என்றே தேவிக்கு புரியவில்லை. பெண் என்றால் பேயும் இறங்கும் என்பார்கள். இவன் கல்லாயிருக்கிறானே. நான் மெய்யாகவே தான் சொல்லுகிறேன். இன்னும் தாமதித்தால் விஷயம் வெளியாகும் நிலை வந்துவிடும். அவமானம் ஏற்படும். செல்வியால் அதை தாங்க முடியாமல் உயிரையே விட்டு விடுவாள். ஐயோ, தயவு செய்து எங்கள் மானத்தை காப்பாற்றுங்கள். தேவிக்கு அவமானத்தால் உயிர் போய் வந்தது. இன்னமும் அவன் பேசவில்லை. உங்கள் பணம் எங்களுக்கு வேண்டாம் என்று சத்தியம் பண்ணுறேன், அல்லது உங்களை சொத்திலே ஒரு அணுவும் வேண்டாம் என்று எழுதி தரேன். இந்த பொருள்பட நீங்கள் எப்படி எழுத சொன்னாலும் நான் கையெழுத்து போட்டு தரேன். ஆனால் இப்போ தயவு பண்ணுங்க, வயிற்றில் குழந்தையோடு ஏங்கி நிற்கிற என் தங்கையோட மானத்தை காப்பாற்றுங்க. வார்த்தைகள் முடிவுறும் முன் தேவியின் உதடுகள் நடுங்கின. கடவுளே, இந்த திமிர் பிடித்தவன் முன்னே அழுகை வேறு வந்து அவமானப்படுத்துமா என்று ஆத்திரத்துடன் நினைத்தாள். எதை வேண்டுமானாலும் துணிந்து செய்யலாம். பெரிய எழுத்து பையனை வலை போட்டு பிடிச்சா போதும் என்று மானம் கெட்டு செயல்படுகிறவர்கள் எல்லாம் மானம் அவமானம் என்று பேசினால் கேட்பதற்கு நன்றாக இல்லையே என்றான் தினகர். தேவி சட்டென்று எழுந்து நின்றாள். ஆத்திரத்தில் அவள் உடல் நடுங்கியது. அவமானத்தில் முகம் இரத்த நிறம் கொண்டது. வரிசையான வெண்பற்கள் கீழ் உதட்டின் மீது அழுத்தி பதிந்தன. நெஞ்சம் விம்மி விம்மி தணிந்தது. இறுக மூடிய கை விரல்களின் நகங்கள் மிருதுவான உள்ளங்கையை குத்தி புண்ணாக்கின. கண்களை மூடிக்கொண்டு ஒரு நிமிடம் அப்படியே நின்றாள். மானங்கட்ட செய்யலாமே. செல்வி செல்வி. பல்லிலிருந்து விடுபட்ட இதழ்கள் முணுமுணுத்தன. மெல்ல மெல்ல உணர்ச்சிகள் ஒரு கட்டுக்குள் அடங்கி வரவும் கண்களை திறந்தாள். தன் முகத்தில் கூர்மையுடன் பதிந்திருந்த தினகரனின் பார்வையை சந்தித்தாள். அவனிடம் ஏதோ சொல்ல வேண்டும் என்று வாயை திறந்தாள். ஆனால் என்ன சொல்வதுன்னு தெரியல. எதை சொல்லித்தான் என்ன பயன் விளையப் போகிறது? எதற்குமே இந்த கல்நெஞ்சின் இழக போவது இல்லை. செல்வியின் கண்ணீர் வாற்ற போவதும் கிடையாது. செல்வி, என் தங்கமே, இருந்திருந்து இவன் தம்பியையா நீ காதலிக்கணும்? அசட்டு பெண்ணே, இனி உன் கதி என்னடி? நேற்றை போல இன்னமும் எத்தனை நாள் வரும்? நீ தாங்குவியா? இந்த திடம் உனக்கு இருக்குதா? கண்களில் நீர் பெருக தொடங்கியது. இந்த தோல்வியுடன் அவள் முகத்தில் எப்படி விழிக்கிறது? கண்ணீரா? பெண்களின் கடைசி ஆயுதம் என்பார்கள். இது கடைசி கெட்ட போரா? தினகரனின் குரலில் புன்னகையோடு அவளது சிந்தனையை இடைவெட்டியது. நிமிர்ந்தவனை வெறித்து பார்த்தாள். நகையாடுகிறானா? இந்த வேதனையும் தவிப்பும் அவனுக்கு சிரிப்பாக இருக்கிறதா? இரக்கமற்ற பாவி. வெறுப்புடன் பார்வையை அகற்றினாள். மேலே எதுவும் பேசாமல் கதவின் பக்கமாக திரும்பி நடக்க தொடங்கினாள். நீ வந்த பிரச்சனையை மறந்துட்டு போல இருக்கே என்று மீண்டும் குறுக்கே புகுந்தது அவன் குரல். அதில் என் கடைசி முடிவு என்ன அப்படின்னு நீ கேட்கவே இல்லையே. ஆசையும் நிராசையும் நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் ஒன்றை ஒன்று துரத்தி வர தேவி தினகரனை திரும்பி பார்த்தாள். அவள் நிதானமாக தன் சுழல் நாற்காலியை விட்டு எழுந்தான். அவள் அருகே வந்தான். பேண்ட் பையில் கையை விட்டுக்கொண்டு தேவியை ஏற இறங்க பார்த்தான். கண்ணை மறைத்து விழுந்த கூந்தல் சுருளை ஆத்திரத்துடன் விலக்கினாள் தேவி. சொல்லித்தான் முடியுங்களே உங்கள் கடைசி முடிவை. நானும் கேட்டுட்டே போகிறேன். ஒருவேளை அதை சொல்ல உங்களுக்கு கூட கூசுதோ என்று பொறுமை இழந்து கேட்டாள். பொறுமைக்கும் உனக்கும் இடைவெளி மிக அதிகம் இல்லையா தேவி என்று பெற்று பெயர் வைத்தவன் போல அவன் உரிமையுடன் அழைத்து பேசினான். அவனை கண்ணால் வெட்டினாள் தேவி. என் நிலையில் உங்களை வச்சு சிந்திச்சு பாருங்க. இந்த அளவு பொறுமையை கடைப்பிடிக்கிறது கூட எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். அது போகட்டும், உங்கள் முடிவு என்ன? என்று முகவாய்க்கட்டையை தடவினான். பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவனாக பேசத் தொடங்கினான். இது பார் தேவி, நீ கேட்டு வந்திருக்கிற காரியம் ரொம்ப பெருசு. இதில் எல்லாம் வினாடிக்குள் முடிவு சொல்ல முடியாது. நல்லா யோசித்து பார்க்கணும் என்று மணிக்கட்டை திருப்பி கையில் பளபளத்த கனமான சதுர கைக்கடிகாரத்தை பார்த்தான். இப்போது அதை பற்றி சிந்திக்க எனக்கு நேரம் இல்லை. நீ ஒன்று பண்ணுறியா? இன்னைக்கு மாலை இன்று வேறு வேலை இருக்கிறது, அதனால் நாளை வருகிறாயா? நான் முடிவை சொல்லுகிறேன். காலையிலே வரட்டுமா என்று ஆவலுடன் கேட்டாள் தேவி. காலையிலா? வேண்டாம் வேண்டாம், நல்ல வேலை நேரம் ஆயிற்றே, அப்போது முடியாது. மாலை 5 மணிக்கு மேல் வா, அல்லது நானே உன்னை வந்து அழைத்து செல்லட்டுமா? எங்கே அழைத்து போகிறீர்கள் என்று எச்சரிக்கையுடன் கேட்டாள் தேவி.
எங்காவது எங்கேனும் மனம் விட்டு பேசக்கூடிய இடத்துக்கு போகலாம் என்று நினைத்தேன். ஏன் என் கூட வர்றதுக்கு பயமாக இருக்கா என்று கேலியாக சிரித்தான். எனக்கு என்ன பயம், நீங்கள் என்ன புலியா கரடியா என்று அலட்சியமாக தலையை சிலுப்பினாள் தேவி. அந்த ரெண்டுக்கு தான் பயப்பட வேண்டுமா? நான் வேற நினைச்சேன். என்ன, என் தம்பி மனோகரன் மாதிரி எண்ணி பயந்து விட்டாயோ என்று நினைத்தேன் என்று ஒரு விதமாக புன்னகை செய்தான். தேவியின் முகம் சிவந்தது. சி என்று முகத்தை வேறுபுறம் திருப்பினான். அவன் சிரித்து முடித்துவிட்டு, அப்படியானால் வருவதற்கு பயம் இல்லை தானே? நீ வீணாக அங்கே எங்கே அலையாத, உன் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு, நானே வரேன். அவனது சிரிப்பில் ஏற்பட்ட அதிர்ச்சியை அடக்கி கொண்டு யோசித்தாள். தவறே நடந்துவிட்ட போதும் செல்வி வதந்திக்கு ஆளாகிவிடவில்லை. இப்போது இவன் அங்கே வருவதும் தான் அவனுடன் செல்வதும் அங்கே எல்லாருக்கும் தெரிவதும் என்றால் தேவிக்கு பிடிக்கவில்லை. தப்பா செய்கிற, மறைத்து செய்வதற்கு என்று அடித்து பேசுகிறவள்தான். ஆனாலும் என் வீட்டுக்கு நீங்கள் வர வேண்டாம், சுதந்திர நாள் பூங்கா பக்கத்தில் நில்லுங்க, நான் வந்துடுறேன் என்றாள் அவனிடம். உடனே அவன் தவறாக எடுத்துக்கொண்டானோ என்ற அச்சம் பிறந்தது. அண்ணாந்து அவன் முகத்தை பார்த்தாள். ஒரு சிரிப்பு அவன் முகத்தில், வேறு மாறுதல் எதுவும் இல்லை. இந்த முகத்தை பார்த்தவர்கள் இந்த மனிதன் பொல்லாதவன் என்று எப்படி சொல்லுவார்கள்? தம்பி ருத்ராட்ச பூனை என்றால் அண்ணன் பசுந்தோல் போர்த்திய புலி போலும். மனோகரை நினைத்ததும் தேவியின் முகம் கருத்தது. என்ன அவ்வளவு கோபம்? தூக்கி வாரி போட்டுக்கொண்டு அவனை பார்த்தாள். அவளையா கவனித்து கொண்டிருக்கிறான்? கோபம் வேண்டாம் தேவி, நீ சொல்லுகிற இடத்துக்கே அடியேன் வந்து சேர்க்கிறேன் என்று பொய்யான பணிவுடன் கூறினான். அவனது வேடிக்கை தேவிக்கு ரசிக்கவில்லை. சரி, நான் வரேன் என்று கிளம்பிவிட்டாள். வீட்டை அடைந்தாள். என்னக்கா என்று ஆவலே வடிவாக வந்தாள் செல்வி. நடந்ததை சொல்லிவிட்டு, யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கார் என்று முடித்தாள். சுவாமி படத்தருகே ஓடினாள். பயபக்தியோடு கன்னத்தில் பட்டு பட்டு என்று போட்டுக்கொண்டாள். சாமி ஆண்டவனே, அவரை நல்ல பதில் சொல்லச் செய்யணும் என்று கை குவித்து வேண்டினாள். பார்த்து கொண்டே இருந்த தேவிக்கு எரிச்சல் வந்தது. ஏண்டி, அந்த தினகரன் நல்ல பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்கிறாயே, உன் மனோகருக்கு நல்ல புத்தி வந்து கடமை உணர்வோடு உன்னிடம் திரும்பி வரட்டும் என்று இந்த கடவுளிடம் கேளேன். அது எப்படி அக்கா? அவர் சும்மாவே கொஞ்சம் பயந்த சுபாவம், அண்ணனை மீறி போக அவரால் முடியுமா என்று மனோகருக்காக வக்காலத்து வாங்கினாள் செல்வி. ஆமாடி, கொஞ்ச நாள் பொறுத்து பார், அந்த தினகர் உன் மனோகரின் கழுத்தில் சங்கிலி மாட்டி தோ தோ அப்படின்வாரு. உன் மனோகர் வாளை குழைத்து கொண்டு ஓடுவார், பார்த்து ரசி என்று வெறுப்புடன் கூறினாள். என்னக்கா இப்படி சொல்கிற என்று முகம் வாடினாள். இல்லைடி அம்மா, இனி இல்லை, உன் மனோகரை இனி ஒரு வார்த்தை சொல்லுறதில்லை, சரிதானா என்று எழுந்து உள்ளே சென்றாள் தேவி. என் தங்கையை நல்லது கெட்டது அறியாத பித்தாக மாற்றிவிட்டானே பாவி என்று உள்ளூர பொறுமினாள். அடுத்த நாள் காலை கரைந்து மதியம் மறைந்த மாலையும் வந்து சேர்ந்தது. மணி 5 நெருங்கும் முன் செல்வி தேவியை விரட்ட தொடங்கிவிட்டாள். அக்கா கிளம்பக்கா கிளம்பு என்று ஒரே நச்சரிப்பு. தங்கையிடம் விடை பெற்று கொண்டு கிளம்பும்போது தேவியின் இதயம் கொஞ்சம் வேகமாக துடிக்கத்தான் செய்தது. பூங்காவை அடையும் போது தன் நெஞ்சு தட தடவென்று அடிப்பது நன்றாகவே கேட்டது. மணி 5:30 நெருங்கி கொண்டிருந்தது. தினகரை அதுவரை காணவில்லை. தேவிக்கு மெல்ல மெல்ல அச்சம் பிடிக்கலாயிற்று. ஒருவேளை அவன் வராமல் ஏமாற்றி விட்டானோ? தேவி குழம்பிக் கொண்டிருக்கும் போதே ஒரு நீண்ட கருப்பு கார் சாலையில் வழிக்கு கொண்டு அவள் அருகே வந்து நின்றது. காரை ஓட்டி வந்தவன் தினகர் தான். அவன் முகத்தில் ஏதேனும் குறிப்பு காண முடிகிறதா என்று உற்று பார்த்தால் கற்சிலை போல உணர்ச்சியற்று இருந்தது அவன் முகம். அதற்குள் இடது புறமாக சாய்ந்து காரின் முன் கதவை திறந்து விட்டான். ஏறிக்கொள், பேசிக்கொண்டே போகலாம். ஒரு வினாடு தயங்கிவிட்டு முன்னே ஏறி அமர்ந்தாள். எங்கே போகிறோம் என்று வினவியபடி கதவை சாத்தினாள். மனம் விட்டு பேசக்கூடிய இடத்துக்கு என்று சுருக்கமாக பதில் வந்தது. தேவி வாயை மூடிக்கொண்டாள். கார் பறந்தது. கடற்கரையில் காரை நிறுத்தினான். தினகர் இறங்கினான். அவளையும் இறங்க சொல்லிவிட்டு காரை பூட்டினான். பிறகு மணலில் கூட்டம் அதிகமில்லாத ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அமர்ந்தான். கூடவே அந்த தேவியிடம், நீயும் உட்கார் என்றான். சற்று தள்ளி அமர்ந்தாள். அதற்கு மேல் அவளது பொறுமை பறந்தது. என்ன முடிவு செய்தீர்கள்? அவன் முதலில் ஒன்றும் சொல்லவில்லை. தேவி பயந்து போனாள். இல்லை என்று சொல்லத்தான் இத்தனை முன்னேற்பாடா? தன் பயத்தை மறைக்க முயன்றவாது என்ன என்றாள். தினகர் மெல்ல ஒரு சிகரெட்டை எடுத்தான். அதை பற்ற வைத்தான். உதடுகளில் பொருத்தி ஒரு முறை புகையை இழுத்தான். பிறகு நிதானமாக தேவியை பார்த்தான். தேவி, நேற்று நீ பேசியது பெரிய விஷயம். அதைத்தான் நேத்தே சொன்னீங்களே. அவளது பேச்சை கவனியாதவன் போல,
அதை பற்றி உன் நிலையிலிருந்து எடுத்து சொன்னாய். மானம் என்றாய், வாலை என்றாய், என் தம்பி ஏமாற்றினான் என்றாய், கண்ணகியின் மறு பிறவி போல வந்து வாதாடினாய். பொறு குறுக்கு பேசாத. இன்று அதே விஷயத்தை என் நிலையிலிருந்து சொல்லுகிறேன், நீ கேளு. என் தம்பி பணக்கார வீட்டு பையன். அவனை வலை போட்டு பிடிக்க எத்தனையோ பெண்கள் முயன்று இருக்கிறார்கள். எத்தனை ரகங்கள் தெரியுமா? அவர்களை பற்றி நான் ஒரு பட்டியலே தர முடியும். எனக்கு இப்போ ஒரு சின்ன சந்தேகம். மனோகர் பணக்காரன் என்றால் நீங்களும் பணக்காரர் தானே? உங்களை வலை போட்டு பிடிக்க ஒருத்தி கூடவா முயற்சி செய்யவில்லை? ஒருவேளை அவரை போலவே நீங்களும் ஒவ்வொருத்தியாக பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ? அல்லது இவ்வளவு பணம் இருந்தும் உங்களை மணக்கும் துணிவு எவளுக்கும் உண்டாகவில்லையா என்றாள் கிண்டலாக. தேவியின் முகத்தை பார்த்தான் தினகர். உடனே சிரித்து விட்டான். சிரிப்பை நிறுத்தி கொண்டு முகம் கருக்க சொன்னான், என்னிடமும் அந்த முயற்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் நான் வேறு விதம். என்னிடம் இந்த மாய்மாலங்கள் எல்லாம் ஒன்றும் நடக்காது. தம்பிக்கு மிகவும் இளகிய மனம், அதனால் சீக்கிரம் ஏமாந்து விடுகிறான். சிறு வயதிலேயே தந்தையை இழந்தவன் அவன். ஆகவே தந்தையின் பொறுப்புடன் கண்டிப்புடனும் அவனை கண்டிக்க வேண்டியது எனது கடமை. மூத்த சகோதரனாக நான் இருந்து கொண்டு வெறும் பணத்தாசை கொண்டு அவனை வளைக்க முயல்கிறவர்களிடம் அவன் சிக்கிக்கொள்ளாமல் தடுக்க வேண்டியது இருக்கிறதே என்றார். எங்கள் செல்வி ஒன்றும் அந்த மாதிரி பட்டவை இல்லை. அவளை ஒரு தடவை நீங்கள் பார்த்தா கூட போதும், பிறகு இப்படிலாம் பேச மாட்டீங்க. பார்த்தேனே என்றான் அவன் வெகு சாதாரணமாக. தேவி திகைத்தாள். எப்போது பார்த்தீங்க? எங்கே பார்த்தீங்க? பொய் தானே சொல்கிறீங்க. சற்று முன் நீ பூங்காவுக்கு வரும்போது அவளிடம் விடை பெற்றாயே, அப்போது பார்த்தேன். நீல நிறத்தில் சாரி கட்டியிருந்தாள். சிவப்பு சாந்து கோபி மாதிரி நெற்றியில் இட்டிருந்தாள். ஒல்லியானவள், நிரம்பவும் சின்ன பெண், சரிதானே? ஆமாம், அவளே தான். ஆனால் எப்படி பார்த்தீங்க? எங்கள் வீடு எப்படி தெரியும்? நேற்று கூட எங்கிட்ட அட்ரஸ் கேட்டீங்களே என்று வியப்புடன் மீண்டும் கேள்விகளை அடுக்கினாள். தினகரன் சிரித்தான். அது அவ்வளவு பிரமாதம் இல்லை தேவி. நேற்று உன் பின்னே ஆள் அனுப்பி உன் வீட்டை கண்டுபிடித்தேன். இன்று சற்று முன்னதாக உன் வீட்டை கண்காணிப்பது அவ்வளவு கடினமான காரியமா? தேவி இரண்டாவது தடவையாக திகைப்புடன் ஓ என்றாள். உன் செல்வி மிக மிக நல்ல பெண்ணாகவே இருக்கட்டும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றியும் ஆலோசனை பண்ண வேண்டி இருக்கிறது. என்ன அது? மனோகரன் பணக்காரன். ஐயோ, இது காது புளிக்கும் அளவுக்கு பல தடவைகள் கேட்டுவிட்டேன். அவளது பேச்சு காதில் விழாதது போல அவன் தொடர்ந்தான். அவனுக்கு பணக்கார சம்பந்தங்கள் வருகின்றன. நேற்று கூட 5 லட்சம் சொத்தோடு ஒரு பெண் வீட்டார் பேச வந்தார்கள். பணமா பெரிது? சந்தேகமில்லாமல் பணமும் பெரிதுதான். உங்கள் பணம் நாளைக்கே போய்விடலாம். அது போய்விட வேண்டும் என்று விரும்புகிறவர்களைப் போல சொன்னாள் தேவி. அவ்வளவு லேசில் போக விட்டுவிட மாட்டேன் என்று அவன் அழுத்தமாக சொன்னான். அந்த 5 லட்சத்தை புறக்கணித்துவிட்டு உன் சகோதரியை என் தம்பி மணக்க வேண்டுமென்றால் அதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் இருக்கணும் இல்லையா? காரணம் வேண்டுமாமே? தேவி பல்லை கடித்தாள். உங்கள் தம்பியால் என் தங்கை கருவுற்று இருக்கிறாள். உங்கள் தம்பியின் குழந்தை என் செல்வியின் வயிற்றில் வளர்கிறது. உங்களுக்கு இதைவிட என்ன பெரிய காரணம் வேண்டும்? பதில் பேச முடியாதபடி மடக்கிவிட்டோம் என்று கர்வத்துடன் அவனை பார்த்தாள் தேவி. என் தம்பி ஒரு விலை மாதிடம் கூட போகலாம். அந்த விலை மாதின் வயிற்றில் ஒரு குழந்தை வளர்கிறது. அவளை அவனுக்கு திருமணம் செய்து வைப்பது முறையாகுமா? அவன் வெகு அழுத்தமாக கேட்டான். என்ன கேட்டீங்க? ஒரு விலை மாதும் என் செல்வியும் ஒன்றா என்று அடக்க மாட்டாத சினத்துடன் அப்படியே எழுந்து விட்டாள் தேவி. தேவி, நெருப்பு என்றால் சுட்டு விடாது. உன் தங்கை போல சொல்லிக்கொண்டு ஒரு விலை மாதம் வந்து நின்றாள், என்ன செய்வது என்று தான் சொன்னேன். அதற்குள் சண்டைக்கோழி மாதிரி கிளம்பிட்டிய. உட்காரு. அதோட உன் தங்கையை அப்படியெல்லாம் சொல்லுவேனா? எதிர்காலத்தில் அவள் எனக்கு ஒரு கௌரவமான உறவினராக கூடும். அப்படி என்றால் என்று அவளே வடிவமாக திரும்பினாள். ஒன்றும் முடிவாக சொல்லலை, அப்படியும் ஆகலாம் என்றேன். தேவி ஏமாற்றத்துடன் அமர்ந்தாள். என் தம்பி இதே போல இன்னமும் 4 பேரிடம் நடந்திருந்தால் அவனுக்கு யாரை மனைவியாக்குவது என்று மிகவும் கடுமையாக முகத்தை வைத்து கொண்டு கேட்டான். உங்கள் தம்பி என்ன கலியுக மன்மதனா? அவர் கண்ணில் பட்டவர்களையெல்லாம் மயங்கி விழுந்து விடுவார்களா என்று துடுக்காக கேட்டாள். அப்படி நடந்திருந்தால் இதழ்களில் புன்னகையோடு அவன் திரும்பினான். நேராக அவன் கண்களை பார்த்தாள். அதனால என் தங்கையை உங்கள் தம்பியின் மனைவியாக ஏற்க முடியாது என்று கூறுகிறீர்களா என்று வெளிப்படையாக கேட்டாள். ஒரு வேளை நான் அப்படி சொல்லிட்டா விதியேன்னு நான் சும்மா இருப்பேன் நினச்சிங்களா?
என்ன செய்து விடுவாய் என்று புன்னகை செய்தான். வழக்கு போடுவேன்? அடடே என்று ஆச்சரியப்பட்டான். ஆமாம், எங்கிட்ட உங்கள் தம்பி செல்விக்கு எழுதின கடிதம், மாலையும் கழுத்துமா அவங்க 2 பேரும் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோ, திருமணத்துக்கு 2 சாட்சி, இத்தனை ஆதாரம் இருக்கு தெரியுமா என்று மிரட்டினாள். அவன் மறுத்தால் மிரட்டியேனும் காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று தேவி ஏற்கனவே தீர்மானித்திருந்தாள். ஆனால் அவன் மலை விழுங்கு மகாதேவன் என்று அவளுக்கு தெரியுமா? என்னென்ன முதலாவது கடிதமா? என் தம்பி மட்டும்தான் உன் தங்கைக்கு அந்த மாதிரி கடிதம் எழுதினான் என்று எப்படி நிரூபிப்பாய்? எத்தனை பேர் எழுதினார்களோ? என்ன? நெற்றி கண்ணை திறந்தாள். ஐயோ ஐயோ, நான் சொல்லல அப்படி என்று பயந்தவன் போல பாவனை செய்தான். அப்படி என் வக்கீல் கேட்டால் என்ன சொல்லுவேன்? இதுதான் கேட்க வந்தேன். அப்புறம் ஃபோட்டோவா? தனித்தனி ஃபோட்டோக்களை இணைத்து ஒட்டி மீண்டும் படம் எடுத்தால் கூட 2 பேரும் ஒன்றா இருப்பது போலத்தான் இருக்கும். அப்புறம் என்ன சொன்ன? சாட்சி. அதுதானே. சாட்சிகள் யார்? சங்கரும் வினோத். அவர்கள் 2 பேரும் மனோகருடைய நண்பர்கள். அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்களா? அப்படியே சாட்சி சொல்லுவது என்றார்களும் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் தெரியுமா? வினோத் அமெரிக்காவில் இருக்கான், சங்கர் கொல்கத்தாவில் இருக்கான். நீ கெஞ்சி கேட்டால் கூட அவங்க இங்கே வரமாட்டாங்க என்றான் தினகர் பழைய புன்னகையுடன். தேவிக்கு ஏதோ தோன்றியது. இது எல்லாம் உங்கள் ஏற்பாடு தானே என்று கேட்டாள். அவன் பெருமையோடு சொன்னான். பின்ன என்னன்னு நினச்ச? ஒரு பெண்ணின் கையெழுத்தோடு மனோகருக்கு கடிதம் வந்தவுடனே உஷாராகிட்டேன். பிரித்து பார்த்துவிட்டு மனோவுடன் டெலிஃபோனில் பேசி விவரம் அறிந்தேன். உடனேயே முதல் காரியமாக அந்த மடையின் கூட்டி போன சாட்சிகளை அகற்றிவிட்டேன். தேவிக்கு நெஞ்சு எரிந்தது. உங்கள் தம்பி அந்த புண்ணியவான் எதிர்த்து வாயே திறக்கவில்லையாக்கும் என்றால் குத்தலாக. என் தம்பி அந்த புண்ணியம் செய்தவன் எனக்கும் என் அம்மாவுக்கும் எதிராக வாயை திறக்க மாட்டான். அதிலும் நான் என்றால் அவனுக்கு ரொம்பவும் பயம் என்று பெருமை அடித்தான். சரி, நேரமாகிவிட்டது, போகலாமா என்று எழுந்தான். தேவியும் எழுந்து கொண்டே, நீங்கள் முடிவாக ஒன்றும் சொல்லவில்லையே? சினத்தை அடக்கி கொண்டு கேட்டாள். ஆமாம், இவ்வளவு நேரம் பேசியும் தீர்வு காண முடியல. நாளைக்கு மாலை நாம் மீண்டும் பேசலாம். ஏன், நாளைக்கு மாலை உங்கள் பொழுதுபோக்குக்கு வேறு ஒன்றும் இல்லையா? நாளை மாலை நான் கோயிலுக்கு போகணும். அங்கே போய் இந்த தயவே, ஐயோ சிக்கலில் இருந்து எனக்கு மீட்சி கொடு இறைவா என்று வேண்ட வேண்டும். அவளது பேச்சின் முதல் பகுதியை மட்டும் கேட்டவன் சொன்னான், கோவிலுக்கு தானே, நாம் 2 பேரும் சேர்ந்தே போகலாம். உன்னோடு சென்றால் கோவில் கூட சாத்தானின் இல்லமாக்கிவிடும் என்று எரிச்சலோடு நினைத்து கொண்டாள் தேவி. தேவி வீட்டை அடைந்தபோது செல்வியோடு சசியும் அங்கே காத்திருந்தாள். அவள் ஏதேனும் எண்ணிக்கொள்ளக்கூடாதே என்று இன்னமும் அவர் முடிவு பண்ணவில்லை என்று முதலிலேயே சொல்லிவிட்டாள் தேவி. செல்வி முகம் விழுந்து விட்டது. அக்கா, அப்படின்னா என்னக்கா அர்த்தம்? இன்னமும் கொஞ்சம் யோசிக்கணுமா? பாவம், அவங்களுக்கும் தொழிற்சாலை எல்லாம் வேலை இருக்கும்ல என்று தங்கையை தேற்றினாள் தேவி. தனியே சசியை பார்த்து நடந்தது அனைத்தையும் சொன்னாள். சேற்று பள்ளம் என்று கேள்விப்பட்டிருக்கிறாயா தேவி என்று திடீரென்று கேட்டாள். படித்திருக்கிறேனக்கா. சாதாரணமாக தோன்றுமாம். காலை வைத்தால் யானையை கூட உள்ளே இழுத்து விடுமாமே. அதேதான். அறிந்தோ அறியாமலோ செல்வி அதிலே சிக்கிக்கிட்டா. அவளை காப்பாற்ற போறேன்னு நீயும் அதிலே மாட்டிக்காதே. தேவி திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். என்ன சசிகா, நீங்களா இப்படி பேசுறது? அதுவும் நெருப்பை ஈ அரிக்குமா என்று கேட்டு நீங்கள் இப்படி சொல்லலாமா என்று படப்படத்தாள். ஆத்திரப்படாதே தேவி, நெருப்பை ஈ அரிக்காது, அரிக்கவும் முடியாது, அது உண்மைதான். ஆனால் அதே நெருப்பை நீர் அடியோடு அணைத்துவிடும் என்றாள் சசி. சசியின் முகத்தில் கப்பியிருந்த கவலையை பார்த்தாள் தேவி. பக்கென்று சிரித்து விட்டாள். சசியின் கைகளை பிடித்து கொண்டு, போங்கள் சசியக்கா, கவனமாக இரு என்று என்னிடம் சொன்னால் போதாதா? இப்படி சுற்றி வளைக்க வேண்டுமா என்று உரிமையோடு சொன்னாள். ஆனால் உங்கள் அச்சத்துக்கு அடிப்படையே இல்லையக்கா. என்னை பொறுத்த வரையில் அந்த தினகரும் பாம்பு பல்லி எதுவானாலும் அதுவும் ஒன்று தான். அதோட இந்த தினகர் வெறும் பண பைத்தியம் அக்கா. ஒரு மட்டைக்கு சேலையை சுற்றிவிட்டு அதுக்கு 10 லட்சம் ரூபாய் சொத்து இருக்கிறதுனா அந்த மட்டையை கட்டிக்குவான். இதை விட்டுட்டு என்னை ஏறிட்டு கூட பார்க்க மாட்டான் என்று கேலி பேசினாள். என்னவோ நாளைக்கும் வர சொல்லுவானே என்று உறுத்தலாக இருந்தது. அதனால் சொன்னேன் என்று திருப்தியற்று சொன்னாள் சசி. மறுநாள் கிளம்புகையில், அக்கா, அவருக்கு ஆத்திரம் வரும்படியா எதுவும் பேசிடாதே அக்கா என்று கெஞ்சலாக கேட்டுக்கொண்டாள் செல்வி. சரி செல்வி. வாசலில் கார் ஒலி கேட்டது. மடமடவென்று படியிறங்கி சென்று காரில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள். காரை கிளப்பியபடியே, எந்த கோயில்?
எந்த கோயில்? தேவி திணறி போனாள். முதல் நாள் அவனை மட்டன் தட்டுவதற்காகத்தான் அவள் கோயிலுக்கு போகணும்னு சொன்னது. இப்போது யோசிக்கவே இல்லையே அதை பற்றி. வடபழனிக்கு போகலாமா என்று அவனே காரை திருப்பினான். நல்லதா போயிற்று என்று பேசாமல் இருந்து விட்டாள். கோவிலில் தினகரன் மிகவும் அறிமுகமானவனாக இருந்தான். பலவிதமானவர்களின் முகமன்கள். அவர்கள் முகர்ச்சி தேவியை கண்டதும் சிறு வியப்பும் அதை மறைக்கும் முயற்சியும் தெரிந்தது. தன் எளிய உடை காரணமோ என்று சந்தேகித்தாள். தேவி அதற்கு மேல் தன்னையும் அவனையும் இணைத்து யாரும் சந்தேகப்படக்கூடுமோ என்ற எண்ணம் கூட அவளுக்கு இல்லை. எங்கிருந்தோ ஒரு பையன் அர்ச்சனை தட்டுடன் வந்தான். சந்நிதி தோறும் அர்ச்சனைகள் நடந்தன. அவன் சந்நிதியில் பெண்களின் கூட்டம் மிக அதிகமாக இருந்தது. வெகு இயல்பாக ஒரு விரலால் அவள் தோளை தொட்டு, இப்படி வந்துவிடு தேவி என்று தன் அருகே அவளை அழைத்து கொண்டான். கடைசியாக மாலை மரியாதைகளை பெற்றுக்கொண்டு கிளம்பினார்கள். அதற்குள் தினகரனுக்கு தெரிந்த யாரோ வந்தார்கள். அவன் அவர்களோடு பேச தேவி ஒதுங்கி நின்றாள். அங்கும் இங்கும் பரபரத்த கூட்டத்தை வேடிக்கை பார்த்தாள். திடீரென்று தினகரனின் சிரிப்பு சத்தம் கேட்கவே திரும்பி பார்த்தாள். பார்த்தவள் அப்படியே திகைத்து போனாள். நேற்று பார்ப்பதற்கும் இன்று பார்ப்பதற்கும் இவ்வளவு வித்தியாசமா? ஜரிகை கரை போட்ட பட்டு வேட்டியும் பட்டு ஜிப்பாவும் இவனுக்கு இவ்வளவு பொருந்தக்கூடும் என்று தேவியால் நம்பவே முடியவில்லை. அந்த புலி நக சங்கிலி அவனுக்கு எவ்வளவு எடுப்பாக இருக்கிறது. கழுத்தில் இருந்து கழற்றி ஒரு கையில் மடித்து தொங்க போட்டிருந்த மாலையும் அவனது கம்பீர தோற்றமும் எல்லாவற்றுக்கும் மேலான இயல்பான அந்த சிரிப்பும். தேவி மலைத்து போய் பார்த்து கொண்டிருந்தாள். பேச்சின் ஊடே திரும்பிய அவன் கண்கள் தேவியின் பார்வையை சந்தித்தன. அவசர அவசரமாக பார்வையை விலக்கி கொண்டாள் தேவி. அவன் விடை பெற்று கொண்டு வந்ததும் இருவரும் காரில் ஏறிக்கொண்டு கிளம்பினார்கள். போக்குவரத்து நெரிசலான பகுதியை தாண்டியது. என்ன முடிவு செய்தாய் தேவி? திகைப்புடன் அவனை பார்த்து திரும்பி பார்த்தாள். ஒன்றும் சொல்ல தோன்றாமல் குழப்பத்துடன் நானா முடிவு செய்ய என்று தடுமாறினாள். இல்லை, கோவிலில் அப்படி பார்த்தியே, என்னை பற்றி என்ன முடிவுக்கு வந்த? நான் அழகாக இருக்கேன் இல்லையா? எல்லாம் அதே உல்லாசத்துடன். பாம்பு கூடத்தான் அழகாக இருக்கிறது என்றாள் தேவி வெடுக்கென்று. அவளுக்கு அர்த்தம் புரியாத கோபம் வந்தது. அவள்தான் பட்டிக்காட்டாள் போல அவனை பார்த்தாள் என்றால் அவன் அதை சொல்லி காட்ட வேண்டுமா? உங்கள் அழகை பற்றி பேசுவதற்காக நான் இங்கே வரவில்லை என்றாள் எரிச்சலுடன். அவனும் தோள் குலுங்க நகைத்தபடி காரை ஓட்டினான். உண்மைதான், உன் தங்கை பாஸ் ஆஃபெயிலா என்று கேட்பதற்காக அல்லவா நீ வந்திருக்கிறாய்? தன் வீட்டுக்கு செல்லும் பாதையில் கார் செல்வதை கண்டதும் தேவி திடுக்கிட்டாள். வீட்டுக்கா போகிறோம்? ஆமாம் தேவி, கோயிலுக்கு போயிட்டு வந்தது மனது நிறைவாக இருக்கிறது. கண்டதையும் பேசி அதை கெடுத்துக்க வேண்டாம். நாளை எங்கே ஓடி போகிறது, சரிதானா? தேவியின் பொறுமை எல்லை தொட்டது. நிறைவோடு நிறைவாக எனக்கும் நிறைவான பதிலை சொல்லிவிடுவது தானே. மன்னித்துக்கொள் தேவி, நாளை எப்படியும் முடித்து விடலாம் என்றபடி அவளது வீட்டின் முன்னே காரை நிறுத்தினான் தினகர். வேறு வழியின்றி கீழே இறங்கினாள் தேவி. படி ஏறி போனவளை நிறுத்தி ஒரு தட்டு பிரசாதத்தை கொடுத்தான். நாளை 6 மணிக்கு தயாராக இரு என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். காரிய முடியாத சலிப்புடன் படியேறினாள் தேவி. பயமும் நம்பிக்கையுமாய் காத்திருந்த தங்கையை கண்டதும் தினகர் மீது அவளுக்கு மிகுந்த சினம் உண்டாயிற்று. அன்றும் தினகர் குறித்த நேரம் தவறாமல் வந்தான். வீதியே என்று காரில் ஏறினாள். நேரே சாலையை பார்த்த வண்ணம் கற்சியிலே போல உட்கார்ந்திருந்தாள். தேவி, கடற்கரைக்கு போனால் ஐஸ்கிரீம் முறுக்கு விற்போர் தொல்லை, கோவிலுக்கு போனால் தெரிந்தவர் குறுக்கீடு, யாரும் முகம் பாராமல் பேசக்கூடிய இன்னொரு இடத்துக்கு உன்னை அழைத்து போகிறேன், இன்று எப்படியும் பேசி முடித்து விடலாம். தேவி அலட்சியமாக, எங்கே, டிஸ்கோத்தை போயிருக்கியா? தேவி சட்டென்று நிமிர்ந்தாள். அது இளஞ்சோடிகள் செல்லும் இடம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இளஞ்சோடிகள் தான் போக வேண்டும் என்பது இல்லை, குறுக்கீடு இல்லாமல் பேசலாம்ங்கிறதுனால அங்கே போக நினச்சேன். அதில் உனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே? ஒரு வேளை என்னிடம் புதுசாக அந்த பயம் தோன்றிவிட்டதா? எனக்கு ஒன்றும் பயம் இல்லை என்று அவள் அவசரமாக மறுத்தாள். ஆனாலும் குறுக்கீடு இல்லாமல் பேச அங்கே தான் போக வேண்டும் என்பது இல்லையே. தேவி, அங்கே போய்த்தான் பேச வேண்டும் என்பது என் தீர்மானம். உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு, இதோ உன் வீட்டுக்கே காரை திருப்பிடுறேன் என்றான் கண்டிப்பாக. பொங்கி எழுந்த சினத்தை அடக்கினாள். அசட்டையாக தோளை குலுக்கி கொண்டு, எங்கே ஆனால் எனக்கு என்ன? ஒரு பெரிய நாகரிகமான ஓட்டலின் முன்னே கார் நின்றது. பணம் தண்ணீர் செலவாகிற இடம் என்பது தெரிந்தது. அந்த இடத்துக்கும் தன் உடைக்கும் சற்று மனம் குன்றினாள் தேவி. வரவேற்பு பெண்களிடம் பேசிக்கொண்டிருந்த தினகரை பார்த்தாள்.
இன்றும் திகைத்தாள். பட்டு வெட்டியும் ஜிப்பாவும் எவ்வளவு பாந்தமாக இருந்ததோ அதை விட இந்த ஃபுல் சூட்டும் ஷூவும் அவனுக்கு மிக பொருத்தமாக இருந்தது. வரவேற்பு பெண்ணிடம் எதையோ வாங்கி கொண்டு அவன் திரும்புவது தெரிந்தது. நேற்றைய பேச்சு நினைவு வந்ததும் சட்டென்று பார்வையை திருப்பிக் கொண்டாள். தினகர் அவளை அழைத்து கொண்டு உள்ளே போனான். ஒரு பெரிய கூடத்தில் பல பொம்மைகள் கண் கவரும் உடைகளுடன் நின்றன. இங்கேயே வேறு சேலை வாங்கி அணிய கூட வசதி இருக்கிறது தேவி, நீ வேறு மாற்றிக்கொள்கிறாயா? ஏன், எனக்கு பதிலாக அந்த சேலை தான் உங்ககிட்ட பேச போகிறதா? சிரித்து கொண்டே சரி சரி பரவாயில்லை வா என்று அழைத்து சென்றான். தங்க நிற அலங்காரம் செய்த வெண்ணிற கதவு, அதை திறந்து கொண்டு இருவரும் உள்ளே சென்றார்கள். வெளியே இருந்த வெளிச்சத்துக்குள்ளே இருட்டாக தோன்றியது. அந்த பக்கம் ஆள் இல்லை தேவி, அங்கே போகலாம் என்று அழைத்து சென்றான் தினகர். எங்கிருந்தோ குளிர்ச்சியான காற்றும் அதில் மெல்லிய இசையும் மிதந்து வந்தன. மெத்தென்று புதைந்த திண்டின் மீது அமர்ந்தபடி தேவி பார்வையை சுழல விட்டாள். முகமறியாத இருட்டுதான், ஆனால் உடலின் வரி வடிவங்கள் லேசாக தெரிந்தன. தெரிந்த அளவில் தேவியின் காது மடல் வரை சூடாகி சிவந்து விட்டது. சே, அசிங்கம் என்று அவனிடம் ஏதோ சொல்ல முயலுமுன் தேவியின் தோளில் ஒரு கை வளைந்தது. மற்றொரு கை தேவியின் முகவாயை தொட்டு தன் பக்கமாக திருப்பி என் தேவி என்று குலவியது தினகரனின் குரல். பகுதி 2 நிறைவடைந்தது. ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.